ஜெக குடும்பத்தை சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தினம் ஒரு திருக்குறள் மூலமாக சந்தித்துக் கொண்டிருந்தேன். இன்று கூற இருப்பது ஒரு பழமொழி, கிராமத்து பழமொழி. இந்த பழமொழி என்னவென்று கேட்டால், சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். இதன் பொருள், சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் என்பதன் பொருள் என்னவென்று கேட்டால், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு இருப்பு வைத்திருந்தால்தான் அந்த இருப்பிலிருந்து ஏதாவது நம்மால் எடுக்க முடியும். எதுவுமே இல்லாத ஒரு பாத்திரத்திலேருந்து நம்மால் எதையுமே எடுக்க முடியாது. அது அந்த ஒரு அகப்பியை விட்டு சட்டியில் நாம் தேடினாலும் அதில் ஒன்றும் இல்லை என்றால் ஒன்றும் நம் கைக்கு வராது. அதுதான், அதாவது அது எதுவாக இருந்தாலும் சரி, நாம் சேர்த்து வைக்கின்ற பணம், நாம் சேர்த்து வைக்கின்ற உறவு, நாம் சேர்த்து வைக்கின்ற செல்வம், நாம் சேர்த்து வைக்கின்ற பண்டங்கள், நாம் சேர்த்து வைக்கின்ற நகை, எதுவாக இருந்தாலும் சரி, அது இருந்தால்தானே அதிலிருந்து கொஞ்சம் நம்மால் எடுக்க முடியும். எதுவுமே இல்லாத இருந்து அதிலிருந்து கொஞ்சம் நம்மளால் எடுக்கவே முடியாது. அதுதான் இதனுடைய பொருள். ஆகையால் ஒரு பொருள் இருக்கிறது என்று தெரிந்தால்தான் அதில் நம்ம கையை விட்டு பார்த்து எடுக்கணும். பேசிட்டா இருக்கார் ஒருத்தர், அவருக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? அவர் நிறைய படிச்சுன்னு நிறைய அறிவுரைகளை தன்னுடைய மனதில், தன்னுடைய மூளையில் தேக்கி வச்சுருந்தா தான் பேசும்போது அவர் போட்டு என்ன பண்ணுவார், கடகடன்னு பேசுவார். என்ன நினைக்கிறாரோ அதை சொல்ல வரதா வேகமாக சொல்ல முடியும். அப்போ அந்த மூளை என்ற சட்டியில் இருக்கிறதால தான் ஒரு வார்த்தை என்ற அகப்பையில் வந்துகிட்டே இருக்குது பேச்சு. அதுபோல தான் இப்போ நம்ம ஏதோ ஒரு நகையோ ஏதோ ஒன்று வச்சுருக்கிறோன்னு வச்சுக்கோயேன். அந்த நகையை எப்படி நம்ம தேடி பார்த்துட்டே இருந்தால் பக்கத்தில் இருக்கும். சட்டியில் இருந்தால் தான் 40 வரும், அங்கே எங்கே இருக்குது தேடுறதுக்கு அப்படிம்பாங்க. அங்கே எதுவுமே இல்லாமல் தேடிட்டு இருக்கிறதுக்கு தான் இப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதேமாரி வார்த்தைகளும் அப்படி தான் சரி, உறவுகளும் நிறைய நம்ம தேடி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா இல்லாத உறவு போய் நம்ம அந்த நேரத்தில் போய் தேடினா யார் இருக்கான்னு நம்ம தேடுறது யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால தான் அப்போ சட்டி என்ற ஒரு பாத்திரத்தில் ஏதாவது பொருள் இருந்தால்தான் நாம் அகப்பை என்ற ஒரு பொருளை விட்டு அதில் துழாவும் பொழுது ஏதாவது நம்ம கைக்கு வந்து சேரும். அப்படி எதுவும் சேர்த்து வைக்காமல், அப்படி எதுவும் இல்லாமல் நாம் அகப்பையை கொண்டு சென்று சட்டியில் எடுத்தால் ஒன்று நம் கைக்கு வராது. வெறும் அகப்பை தான் வரும். அகப்பை என்பது என்று கேட்டால் தேங்காய் குச்சி, தேங்காய் கொட்டாச்சி இருக்கிறதல்லவா, அதில் 2 ஓட்டை போட்டு மூங்கில் கழியை நுழைத்து ஏற்பாடு செய்யப்பட்ட கரண்டி போன்ற ஒரு பாத்திரம்தான் அகப்பை. அதனால் இதை அப்படி சொல்வார்கள். எதுவுமே இல்லாத ஒரு பாத்திரத்தில் போட்டால் ஒன்றும் வராது அப்படின்றது மீனிங். எந்த விஷயமும் சேர்த்து வச்சுக்காமல் அதில் போய் இருக்குது நம்ம கையை போட்டு எடுத்தால் அதில் எதுவுமே வராது. அதனால் சேர்த்து வைக்கணுன்றது ஒன்று. 2 இன்னொரு இதுவும் சொல்லுவாங்க, அகப்பை இது சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும். சஷ்டி என்பது முருகனை நினைத்து திருச்செந்தூருக்கு நடைபாதையாக அனைவரும் விரதம் இருந்து செல்வார்கள். சென்று அங்கு சூரசம்ஹாரம் நடக்கும். அதை அவர்கள் காவடியை அங்கு செலுத்தி விட்டு வருவார்கள். அது ஆடி கிருத்திகையில் நடைபெறக்கூடிய ஒரு விசேஷமான விஷயம். அப்படி செல்கின்றவர்கள் சஷ்டியில், இந்த சஷ்டி நாள், சஷ்டி விரதத்தை, சஷ்டி பொழுதில் விரதத்தை அனுஷ்டித்து அவர்கள் விரதம் இருந்தால் அகப்பை என்கிற கருப்பையில் குழந்தை உண்டாகும் என்பது ஒரு கருத்து. 2 விதமான கருத்தும் இதில் நாம் கொள்ளலாம். ஒன்று, சஷ்டி அன்று நாம் முருகனை வேண்டிக் கொண்டு விரதம் இருந்து அந்த விரதத்தை நல்லபடியாக செய்து முடித்தால் நம்முடைய அகப்பை என்கிற கருப்பையில் குழந்தை உண்டாகும் என்பது ஒன்று. இன்னொன்று, நிறைய செல்வங்கள் இருந்தால்தான் அல்லது பொருள் இருந்தால்தான் நாம் அகப்பையை விடும்போது அதிலிருந்து ஏதாவது வரும் என்பது ஒன்று. ஆக 2 விதமான கருத்துக்களை இதில் நாம் தெரிந்து கொள்ளலாம். குழந்தை பேர் இல்லாதவர்கள் இப்படித்தான் செய்வார்கள். அவர்கள் நேர்ந்தி கொண்டு முருகனுடைய தலத்துக்கு காவடி எடுத்து சென்று செலுத்திவிட்டு, நடைபாதையாக சென்று செலுத்திவிட்டு வந்து அந்த விரதத்தை 10 நாட்கள் 11 நாட்கள் முடிப்பார்கள். அப்படி முடிக்கும்போது அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வரமானது மிக மிக சிறந்த குழந்தை வரமாக இருக்கும் என்பதும் இந்த பழமொழியில் விளங்கக்கூடியது. அது மருவிதான். சஷ்டி என்பது தான் மருவி சட்டியானது. அகப்பை என்பது கருப்பை என்றது ஆப்பை என்று ஆகிறது. அதனால் சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும் என்று கூறிவிட்டார்கள். மருவி வந்து விட்டது, அவ்வளோதான், மற்றொன்றும் இல்லை. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.